ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் போய் நம்பிக்கையற்று போனீங்களோ, எல்லாம் முடிஞ்சது, எதிர்காலம் நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். நம்பிக்கை உள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கப்பல் சேதத்தில் தப்பிக்கொண்ட ஒரே நபர் நீச்சல் அடித்து எப்படியோ கரை சேர்ந்தார். ஒரு பெரிய தீவு, ஆள் நடமாட்டம் இல்லை, ஆனால் சில பல விருட்சங்கள் இருந்தது, நல்ல இடமா இருந்தது, பெரிய துஷ்ட மிருகங்கள் ஒன்றும் இல்லாவிட்டாலும் வாழ தகுந்த நல்ல ஒரு தீவு, நடுக்கடலுக்குள்ள இருக்கு. இவர் சுற்றிலும் பார்த்தார், கிடைத்த பழங்களை சாப்பிட்டார். சில நாட்கள் கழித்து ஒரு கூடாரம் அமைத்துக் கொண்டார். இரவு நேரங்களில் பனி ஒன்றுபடாதபடி படுத்துக் கொள்வார். அதனால் ஒரு நாளும் பார்ப்பார், பகல் நேரங்களில் எங்கேயாவது கப்பல் வருதா, கையாசை காட்டி தப்பலான்னு. ஒரு நாள் பகலில் போய் ஆகாரங்களை சேகரித்து வரும்போது அது எப்படியோ மூங்கில்களால் கட்டப்பட்ட அந்த கூடாரம் ஒன்றோடு உரசி தீப்பிடித்து விட்டது. தீப்பிடித்து எறும்பி சாம்பலாகிவிட்டது. இது மாலையில் நடக்கிறது. ரொம்ப சோர்ந்து போய் களைத்து போய் எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் போய்விட்டது, எனக்கு எதிர்காலமே இல்லை, இனி யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்கன்னு படுத்துக்கொண்டார். மயக்கத்தில் தூங்கிவிட்டார். அதிகாலையில் பார்த்தால் கண்ணசைக்கும் தூரத்து, கண் அப்படி தெரிகிற தூரத்தில் ஒரு கப்பல், அதில் ஒரு போட்டு வருகிறது. யார்டார் மாறான இவர் நோக்கி வந்தாங்க. இவர் கையசைத்தார், காப்பாற்றினார்கள். எப்படி இந்த தீவை நோக்கி வந்தீங்கன்னா, மாலை நேரத்தில் ஒரு தீ எரிக்கிறதை பார்த்தோம். தீ எரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, புகை வந்தது. புகை சிம்டம்ஸ் என்ன, யாராவது உதவி கேட்குறாங்கன்னு உங்களை காப்பாற்ற வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்காரு பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடுக்கடலில் சீசர்கள், சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும், வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒருவேளை அநேக பிரச்சனை, செங்கடல், எரிகோ, யோர்தான், அநேக ராஜாக்கள் விரோதமாய் வந்தாலும், நீ எதிர்காலமே இல்லை என்று தோன்றினாலும், யாக்கோபு வனாந்தரத்தில் ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவன் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவருக்கு தெரியும். ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. உன் நினைவுகளை அவர் தூரத்தில் நெருகிறார். வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 139:8. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆமென். நான் எங்கே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஹல்லேலூயா. நினைவுகளையும் எல்லாவற்றையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்புங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆமென். அந்த பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இங்கேயும் உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஜபிக்கலாமா? தகப்பனே, நம்பிக்கையற்ற அல்ல எசப்பா, உங்கள் மேலே நம்பிக்கையோடு வாழ கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.